வணக்கம் மக்களே. இன்றைய நாளும் இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுவோம். இது ஒரு சமையல் வீடியோ இல்லை, இது வேதாகமத்தில் இருக்கிறதான 2 வசனங்களுக்கும் இந்து மத மார்க்கத்திலே செய்யப்படுகிறதான 2 மந்திரங்களுக்கும், அதாவது இந்து மத மார்க்கத்தில் எழுதப்பட்டதான 2 மந்திரங்களுக்குரிய கருத்தை நான் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். வேதாகமத்திலே மத்தேயு 1:23 எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பதை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்து மத மார்க்கத்திலே சொல்லப்படுகிறதான இந்த மந்திரம் ஓம் கன்னி சுத்தாய நமக என்று சொல்லி மந்திரத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை போற்றுகிறேன் என்று அர்த்தமாம். அதே போல் இன்னும் ஒரு மந்திரத்துக்குரிய கருத்தை நான் உங்களுக்கு முன்பாய் தெரியப்படுத்துகிறேன். மத்தேயு 28:6 வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது, அவரை அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்து மத மார்க்கத்திலே சொல்லப்படுகிறதான, அதாவது எழுதப்பட்டதான மந்திரம் ஓம் ஸ்ரீ ருச்சும் ஜெயாய நமக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் கருத்து மரணத்தை வென்றவரே போற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 மந்திரங்களுக்குரிய கருத்தை நான் உங்களுக்கு முன்பாக இந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன். இன்னும் பல மந்திரங்களுக்குரிய கருத்தை நான் அடுத்த வீடியோக்குள்ளே தருகிறேன். அதே போல் சமையல் வீடியோக்களும் உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். இனி நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். God bless you.